அண்மை செய்தி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 2014 முதல் 2024 வரையிலான வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவில் பராமரிப்புக்கும் பக்தர்கள் வசதிக்கும் செய்து தரவும் என்ன வருவாய் ஆதாரம் உள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சிதம்பரம் நடராஜர் கோவில் 2008ஆம் ஆண்டு முதல் 14ஆம் ஆண்டு வரையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபொழுது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டிய நிலையில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் கோயில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்து சமய அறநிலையத்துறையில் ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் அருண் நடராஜன், கோயில் நிர்வாகம் தீட்சிதர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்ட பின் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோவிலின் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்கள் எடுத்துச் செல்வதாக குற்றம் சாட்டினார். தீட்சிதர்களின் தவறான நிர்வாகம் காரணமாக கோயிலின் வருமானம் பெருமளவு குறைந்து விட்டதால் தீட்சிதர் கட்டுப்பாட்டில் உள்ள காலத்தில் வந்த வருமான குறித்த கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். பொது தீட்சிதர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருந்த பொழுது பக்தர்கள் காணிக்கை செலுத்த உண்டியல் வைக்கப்பட்டிருந்தது. பூஜைகள், அர்ச்சனை, தரிசனத்துக்கு டிக்கெட் அடித்து கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே அதிக வருவாய் கிடைத்ததாக கூறினார். கோயில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு உண்டியல் அகற்றப்பட்டு விட்டதாகவும் பூஜை, அர்ச்சனை மற்றும் தரிசனத்திற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை தீட்சிதர்கள் எடுத்துச் சொல்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், 5ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் 44 ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்டுள்ள சிதம்பரம் நடராஜர் கோயில் மிகவும் பழமையானது. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் நடராஜரை தரிசிக்க வருகை தருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். புராதன கட்டிடமான கோயிலை முறையாக பராமரிக்க வேண்டும். அதற்கு பெருந்தொகை தேவைப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினர். சிதம்பரம் கோயில் பராமரிப்புக்கும் பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் என்ன வருவாய் ஆதாரம் உள்ளது? கோயில் காணிக்கை தவிர தீட்சிதர்களுக்கு வேறு வருவாய் ஆதாரங்கள் உள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சிதம்பரம் நடராஜர் கோயிலின் உண்டியல் எப்போது அகற்றப்பட்டது, பூஜை, அர்ச்சனை, தரிசனத்திற்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது இல்லையா என்பது குறித்து மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள், தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு 2014, 15 முதல் 2023, 24ஆம் ஆண்டுகள் வரையிலான வருமானம் செலவு குறித்த கணக்கு புத்தகங்களை செப்டம்பர் 19ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.